ஐபிஎல் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாச்சு. தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க ஆடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எப்போ கிரிக்கெட்டர் ஆக போகிறீங்க? உங்களை தான் கேட்குறேன் தம்பிகளா. இந்த ஏப்ரல், மே இந்த சம்மரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஜூன் மாதம் டிஎன்சியோட ஏஜ் கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னும் அடுத்த 2 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ், செலெக்ஷன்ஸ், கேம்ப்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. பசங்களா அலர்ட்டாக இருந்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுக்கோட்டை அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 பசங்களுக்கான செலெக்ஷன்ஸ் ட்ரையல்ஸ் வச்சிருக்கிறாங்க. வர மார்ச் 29ஆம் தேதி திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய புஷ்காரம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் இந்த ட்ரையல்ஸ் நடக்க போகுது. அண்டர் 19 பசங்களுக்கு காலையில் 6:30 மணிக்கு, அண்டர் 14, அண்டர் 16 பசங்களுக்கு மதியம் 3 மணிக்கு. பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு கையில் எடுத்துக்கோங்க. அண்டர் 19 பிளேயராக இருக்கீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் டேட்டு 1/9/2006 இல்லை அதுக்கப்புறமா இருக்கணும். அதுக்கப்புறம் அண்டர் 14ஓட கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 2011 9ஆவது மாதம் 1ஆம் தேதியோ இல்லை அதுக்கப்புறம் பிறந்தவராவோ இருக்கணும். அண்டர் 16 உங்களுக்கான கட் ஆஃப் டேட்டு 2009 9ஆவது மாதம் 1ஆம் தேதி பிறந்தவராவோ இல்லை அதுக்கப்புறம் பிறந்தவராவோ நீங்கள் இருக்கணும். டாப் டு பாட்டம் ஒயிட்ஸில் போங்க. யார் யார் கலந்துக்கலாம்னா, ஒன்று நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவராக இருக்கணும். நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் உட்பட்ட ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் படிக்கிறவராக இருக்கணும். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பசங்களா ஆல் தி பெஸ்ட். இந்த ரீல்ஸை முடிஞ்ச அளவுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் புதுக்கோட்டைக்கு பெரிய சல்யூட். ஜூன் மாதம் வரக்கூடிய டோர்னமெண்ட்டுக்கு இப்போவே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பார்க்குற பசங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி செலெக்ஷன்ஸோ ட்ரையல்ஸோ நடக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது நோட்டீஸ் வந்தாலோ இல்லை டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சாலோ எனக்கு கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி தெரிவிங்க. அப்படி இல்லைனா மெயில் இருக்குது krikananda@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு அந்த நோட்டீஸையோ இல்லை மெசேஜையோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வீடியோ மூலமாக தெரிவிப்பேன். நிறைய பேர் பயனடைவாங்க.